இல்லத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29. நம்ம ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்களில் எல்லா ராசி, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து முடித்துட்டோம். இது ஒரு நினைவூட்டல் பதிவு தாங்க. சுருக்கமாக இன்னும் 2 நாட்களே இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நினைவூட்டல் பதிவு. மேசத்துக்கு இது ஒரு விரையச்சனிங்க. விரையச்சனிங்கிறப்ப இதில் வந்து சுப விரயங்களும் இருக்கும், அசுப விரயங்களும் வரும். நம்ம சுப விரயங்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த அசுப விரயங்கள்னு வரும்போது தான் நமக்கு சங்கடங்கள் வரும். அசுப விரயங்கள் என்ன சார்? இந்த மருத்துவ செலவு, இந்த வண்டி வாகனங்களில் சம்மந்தப்பட்ட செலவு, இதுதான் அசுப செலவு. இந்த மாதிரி அசுப செலவுகள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பணத்தை வந்து நல்ல வழியில் வந்து விரயம் பண்ணிடுங்க சார். விரயம் பண்ணி ஒரு பொருளாகவோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா அந்த விரயங்கள் அந்த மாதிரி இதாகி போயிடும். இல்லை டெய்லி ஒரு 10 ரூபாய் உங்களால் முடிஞ்சது, உங்களால் என்ன முடியுமோ 10 ரூபாய் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு 5 ரூபாயா ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி விரயங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த விரயத்தோட வீரியம் குறைஞ்சு உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் அந்த விரயச்சனியிலேருந்து. அடுத்து வந்து ரிஷபத்திற்கு வந்து இது அருமையான சனி பயிற்சி தான். 11, அதாவது லாபச்சனியாக இருக்கார். லாபத்தை தரக்கூடிய இடத்துல வந்து சனியை வந்து பயிற்சியாகி வர்றாரு. அவங்களுக்கு வந்து நல்ல லாப மேன்மையை கொடுக்க காத்திருக்காரு. ஆனால் என்ன பண்ணணும்னா, உழைக்கணும் சார். நீங்கள் உழைச்சா தான் சனி பகவான் லாப மேன்மையை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து டேர்னிங் பாயிண்ட், லைஃப்பில் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். உழைச்சினாலே உங்களுக்கு வந்து அவர் வந்து இரட்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து மிதுன ராசிக்கு வந்து கர்மச்சனி. தன்னுடைய கடமையை, உங்களுடைய கடமை என்னவோ அதை கண்ணும் கருத்துமாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேர வேண்டியதை சேர்த்து விட்டுருவார். உங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அருமையான ஒரு காலகட்டங்க. நீங்கள் வந்து விழித்திருந்து வெற்றி பெறக்கூடிய அருமையான காலகட்டம் தான் மிதுனத்துக்கு. அடுத்து வந்து கடகராசிக்கு வந்து பாக்கிய சனியாக வராது. இந்த கடகராசிக்கு வந்து அஷ்டமச்சனிலிருந்து வெளியே வந்ததே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். அவங்களுக்கு எல்லா நிலையும் தடைகள் நீங்கி அவங்க எந்த விஷயத்துக்கு முயற்சி செய்கிறாங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அருமையான காலகட்டம். நீங்கள் முயற்சி செய்கிற நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியே. அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரங்க. இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அஷ்டமச்சனியில் என்ன செய்யணும்? முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது மிக மிக கவனம். கண்டிப்பாக விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு. விபத்துகளை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்ணங்களை வந்து சிதற விடாதீங்க. எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க நல்லா பிளான் பண்ணி போங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, லைசன்ஸ் கையில் வச்சுக்கோங்க, டிராஃபிக் சிக்னலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பேர் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அரசாங்க துறைகளில் இருக்கக்கூடிய அந்த பேர்களை வண்டிக்கு பின்னால் போட்டுக்கிட்டு ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களும் யாரும் அரசாங்கத்துறையில் இருப்பதாக தெரியவில்லை. அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துறையின் பேர்களை போட்டுக்கொண்டு அவங்க டிராஃபிக் சிக்னலை மதிக்கிறது இல்லை, ஹெல்மெட் போடுறதில்ல, எதுவுமே செய்கிறது. இந்த மாதிரி செயலில் வந்து சிம்மராசிக்காரங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க சார். பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் காவல்துறை நண்பர்களும் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் ரொம்ப கரெக்டாக நடந்தது. இது வரைக்கும் நீங்கள் மாட்டிக்கிறாமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. ஆனால் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இது வரைக்கும் செஞ்சதை விட்டுருங்க. இனிமேல் ரொம்ப கரெக்டாக இருங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது சார். வேறு எந்த தடையும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த அஷ்டமச்சனிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அடுத்து வந்து கன்னி ராசிக்கு வந்து கண்டச்சனி. இது வந்து என்னென்னா, கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேரும் நீங்கள், அதாவது நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும் சார். இதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம். நீங்கள் வந்து நம்ம அப்போ ஓகே இது இப்படி சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு தெரியும் சார். அந்த மாறுபட்ட சூழ்நிலைகள் வரும்போதே உங்களுக்கு தெரியும்.
நம்ம வந்து கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குது, அப்போ நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கன்னிக்கு அப்புறம் துலாம் சார். துலாமுக்கு வந்து ரோகச்சனி. கடனை அடைச்சிடுவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் நல்ல குணமாய் வந்துடுவாங்க. எல்லா நிலையிலும் உங்களுக்கு மேன்மை சார். நல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க. அதுக்கு உழைக்கணும். உழைச்சா சனி பகவான் உழைக்காமல் எதையும் கொடுக்கவே மாட்டார் சார். நீங்கள் மன உறுதியோடு நம்ம நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம உழைச்சோம்னா அது 3 மடங்காக நமக்கு திருப்பி வரும் சார். நேரம் சரியில்லாமல் நம்ம கஷ்டப்படும் போது அதாவது அள்ளி கொடுக்குறது கிள்ளி கொடுப்பாங்க. நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டோம்னா கிள்ளி கிடைக்க வேண்டியது அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க சார். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி நல்லா உழைச்சி உங்களுடைய லாப மேன்மைகளை விரிவுபடுத்தி நல்ல வீடு வண்டி வாகன யோகங்களை பற்றி சந்தோஷமாக வாழணும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்து பஞ்சமச்சனிலாம் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் சேட்டை பண்ணுங்கள். கொஞ்சம் வாலிப வயசில் இருந்தால் அதுக்கேற்ற சேட்டைகளை செய்ய வந்து எண்ணங்கள் தூண்டிவிடப்படும். பலரால் வந்து சில கெட்ட சேர்க்கைகளை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கோங்க. நண்பர்களாக இருந்துக்கோங்க. இது மட்டும்தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. விருச்சிகம் மற்ற அனைத்து நிலைகளிலும் வெற்றி. அடுத்து வந்து தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டமச்சனின்னா என்ன? இவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சுக மேன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்காத விஷயமாக தான் இருக்கும் இந்த அர்த்தாஷ்டமச்சனியில். நீங்கள் என்ன பண்ணால் உழைப்பு தான். சனி பகவானுக்கு வந்து நம்ம வந்து வியர்வையை சிந்திட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கிட்டவே வரமாட்டார் சார். உங்கள் உழைப்பு உங்கள் கடமை என்ன, இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கிட்டவே வர மாட்டார். இந்த விஷயங்கள் நான் சொன்ன வந்து அந்த தனுசு ராசிக்கு இந்த விஷயங்கள் தான். வீடு வண்டி வாகனங்களில் நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க வண்டியில் போகும்போது வரும்போது கவனமாக இருங்க. மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது, சிறப்பாகவே இருக்குது. அடுத்து வந்து மகரத்துக்கு வந்து வீரியச்சனி வீரிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் உங்களுக்கு வந்து பல சிறப்பான ஒரு நாட்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களை கொடுக்க போகிறாரு. நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் தான். நீங்கள் முயற்சியில் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தேடி எல்லாம் வரும். நீங்கள் எதுக்காக முயற்சி செய்றீங்க அந்த விஷயங்கள் வந்து உங்களை தேடி வந்துடும், சக்ஸஸ் ஆகி வந்துடும். ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சே ஆகணும் சார். முயற்சியை வந்து கைவிடாதீங்க. நல்ல நேரம் இருக்கவங்களுக்கு முயற்சியை கைவிடாதீங்க. கும்பம் சார். கும்பத்துக்கு வந்து பாதச்சனி என்ன சார்? பாதச்சனினா ஒன்றும் இல்லை சார். உங்களுடைய எதுக்கும் வந்து நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து குடும்ப விஷயத்தில் உங்கள் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பண விஷயத்தில் வரவு செலவுகளில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க சார். இனிமேல் 1.5 வருஷ காலம் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த 3 விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இந்த 3 விஷயம் மட்டும்தான். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க. பேசுகிறது யார்ட்டாவது பேசுகிறது வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக பேசிக்கங்க சார். கும்பராசிக்காரங்க அவ்வளோதான். மீனத்துக்கு வந்து ஜென்மச்சனி சார். உங்களுடைய கடமை என்ன அதை மட்டும் செய்யுங்க சார். எதையும் புதுசாக வாங்காதீங்க, விற்காதீங்க. எல்லாமே சிக்கலாக தான் வரும். இதில் வந்து சார் அந்த ஜென்மச்சனிங்கிறது அனைத்து உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். உங்கள் கணவன் மனைவி, உங்கள் தொழில் விஷயங்கள், இது அனைத்திலும் வந்து பாதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையும் புதுசாக வந்து நீங்கள் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போகக்கூடாது. இருக்கிற வேலையை காப்பாற்றிட்டு இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இந்த காலத்தை நீங்கள் கழிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது சார். நல்லா வந்துடுவீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சார், இது எல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பு தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருந்துச்சுன்னா எந்த பாதிப்புமே வராது சார். இதில் நான் சொன்ன அத்தனை பாதிப்புகளும் வந்து பிறப்பு ஜாதகம் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா, தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. கோச்சார பலன்கிறது சார் ஒரு 10% தான். மீதி 90% உங்களுடைய பிறப்பு ஜாதகம், இந்த பெர்த் சார்ட் தான்.
உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.